வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ப்ளூ எக்ஸார்சிஸ்ட் ப்ளூ நைட் சாகாவோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஷிரோவை வந்து அசைலம் ஆஃபீஸில் பேசுறது கூப்பிட்டுருக்காங்க. நீ அடிக்கடி பாஸ்டன் தப்பிச்சு போயிருவாமே கேள்விப்பட்டேன். யாருக்கும் தெரியாமல் ஸ்டம்ஸில் கூட ஒரு வீடு கட்டி ஒளிஞ்சிருந்தேன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுற ஒரே சப்ஜெக்ட் வந்து நீ தான் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட இடத்துல வந்து 30,000 எண் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த காசெல்லாம் உனக்கு எப்படி வந்தது? நான் ஒன்றும் திருடலை சரியா? நான் வந்து ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து சம்பாரிச்சேன். அது உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குமே. நீ வந்து ஒரு குட்டி பையன் தான். இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமானது. அதனால இந்த அசைலம்லேயே நீ போயிட்டா இருந்துட்டு அப்படின்னா உனக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமானது தான். ஆனால் இந்த அசைலத்தை கம்பேர் பண்ணால் அது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை. என்கிட்ட நிறைய காசு இருந்தது. நான் வந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் தள்ளி போய் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தேன். நான் வந்து என்ன மாதிரியே இருக்கிற மக்கள் இருக்கிற ஊரில் வாழணும்னு நினச்சா, வெளி உலகத்தையே பார்க்காம இருக்கணும்னு நினச்சா, அதுக்கு பேசாமல் நான் செத்தே போயிருவேன். அந்த பாஸ் வந்து சொல்லிடுறான், எனக்கெல்லாம் புரியுது. அப்படின்னா நீங்கள் என்னை கொல்ல போறீங்களா? சேச்சா அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்படின்னா அந்த அசைலத்துக்கு நீங்கள் டேரக்டர் இல்லை மெஃபிஸ்டோ அப்படின்னு கேட்குறான். எனது நான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா உனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா மெஃபிஸ்டோ? அப்படி இருக்கு அப்படின்னா நீ வந்து எக்ஸ்பயர் ஆக்கு அப்படின்ட்டு டேபிள் மேலே அவன் சட்டை பிடிச்சி கேட்குறான். தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸ்பயர் வந்து ஒரு சப்ஜெக்ட் குரூப்ல இருந்து வருவாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் தான் 15வது வருஷம். அசாசல் குரூப்ல இருந்து இன்னும் ஒருத்தர் கூட வரல. இந்த கேட்டகரிக்கு நான் பெர்ஃபெக்டா இருப்பேன். அதனால நீ வந்து என்னை ஒரு எக்ஸ்பயர் ஆகடா அப்படின்ட்டு கேட்குறேன். அவன்கிட்ட சட்டை பிடிச்சி நீ வந்து எக்ஸ்பயரா மாத்திட்டு அப்படின்னா வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு தடவை மாறிடும். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவேன். அப்புறமா பலாடின் ஆனதுக்கப்புறமா பவர் மணி ஹானர் அப்படின்ட்டு எல்லாமே கிடைச்சிரும். பெரிய மனசுல பொருளும் கிடப்பாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீயா வாழ்வேன். நீ வந்து ஹியூமன்ஸ் டீமன்ஸ் இருந்து காப்பாற்றுறதுக்கு தானே உருவாக்குறீங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி வாழோட ஆசை இல்லை. நான் வந்து டீமன்ஸ்க்காக சாக மாட்டேன். அதை கேட்டு மெஃபிஸ்டோ வந்து நினைக்கிறேன், நீ என்னடா இக்னரண்டா ஸ்டூபிடா இருக்கு அப்படின்னு. பலாடின் ஆனா மட்டும் வந்து உனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும்னு நினைக்கிறியா? நான் சொல்றது கேளு. நீ வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறமா செக்ஷன் 13 பற்றி நீ வந்து ஒரு விஷயம் கூட வெளியில சொல்லக்கூடாது. நான் லைஃப்பை வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துருவேன். ட்ரைனிங்லாம் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட சப்ஜெக்ட் யாருமே உயிரோட வந்தது கிடையாது. பலாடின் ஆனதுக்கப்புறம் மட்டும் உன்னை என்ன சும்மா விட்டுருவாங்களா? உன்னை வந்து நாய் மாதிரி வேலை வாங்குவாங்க. உன்னோட வாழ்க்கையே ரொம்ப மோசமாயிரும். நீ வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். வாங்கடா என்னென்ன பார்த்துக்கலாம். நான் வந்து எல்லா இனிமே கொல்ல போகிற மாதிரி அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் வந்து பலாடின் ஆன வரைக்கும் எல்லா இனிமையும் கொண்டுகிட்டே இருக்கிற போகிறேன். அதுக்கப்புறமா ஓனருக்குலாம் நான் சரிச்சு போயிட்டதுக்கப்புறமா உன்னை வந்து நான் தொண்டையை கிழிச்சு கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சரிடா அப்படி ஆகட்டும். உன்னை வந்து நான் அசாதல் குரூப்ல இருந்து ஒரு எக்ஸ்பயர் ஆக்குறேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லிடுறான். எனது உண்மையில தான் சொல்றியா? நீ வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். அவனோட கண்ணுக்குள்ள நான் வந்து என்னவே பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ வந்து ஒரு டீமன் கிட்ட தோத்து போயிட்ட அப்படின்னா நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரே ஒரு தடவை தோத்தா கூட அதை பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இவன் வந்து கேட்குறான். அது என்னவா இருந்தாலும் சரி எனக்கு டீல் ஓகே அப்படின்ட்டு இவனை ஒத்துக்கிறான். திருப்பி வெளியில் போகும்போது உன்னோட ப்ராமிஸ் வந்து நீ கீப் பண்ணணும் சரி அப்படின்ட்டு அவன்கிட்ட மிரட்டிட்டு போகிறான். ஆனால் கூப்பிட்றான், நீ வந்து என்னடா ஹவுஸ் கீப்பர் மாதிரி சரி பின்னாடி ஒழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவனை வெளியில் கூப்பிட்றான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து கேட்குறான், அந்த செக்ஷன்லாம் என்னது, எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கிராம் ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் அசைலம்னு கூப்பிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அசைலமும் செக்ஷனும் வேற அப்படின்னு கேட்குறான். நீ இதே பாதையில் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா உனக்கே புரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ, அப்போ நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? இவங்க 2 பேரும் வெளியில் கிளம்பி டைம்ல 100 இடத்துக்கு போகிறாங்க. எவ்வளோ வருஷம் போயிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து கேட்குறான். 4 வருஷம் தள்ளி வந்திருக்கும் அப்படின்ட்டு மெஃபிஸ்டோ சொல்கிறான். நீ வந்து பிரசன்ட் டைமில் கிராம் ஸ்கூல் அட்டன் பண்ணது வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சென்டராக இருந்தது. எக்ஸாசிஸ்ட் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து அசைலம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெஃபிஸ்டோக்கு வணங்க வைக்கிறாங்க. அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து என்னோட பாடி கார்டாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு. இந்த இடம் வந்து டீமனோட உள்ள ஆர்ஃபன் சென்டர் எல்லாத்தையுமே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாசிஸ்டாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இருக்க வழியில் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்புறமா ஒரு நாள் ப்ளூ நைட்ல இந்த பிளேஸ் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு மெஃபிஸ்டோ வந்து சொல்கிறான். அது ஏன் அப்படின்னு தெரியுமா? எனக்கு அப்புறம் தெரியாதெல்லாம். அது ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப மோசமான இடம் தான். அசைலம் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஃப்ரண்ட் பிக்சராக தான் இருந்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கு. அதை தான் நம்ம செக்ஷன் 13 அப்படின்னு சொல்லுவோம். நீ நடக்கிற ரிசர்ச் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. அதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிங் கிளாஸ்ல இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இது வந்து ஒரு பிரீடிங் ரூமா இருந்தது. நாங்க வந்து கிங்ஸ் எல்லாம் க்ளோன் பண்ணிட்டு அவங்க இங்க வெசல்ஸா இருக்கிறதுக்கு கல்டிவேட் பண்ணிட்டோம். ஷிரோ ஃபுஜிமோட்டோ வந்து இந்த இடத்துல தான் பிறந்தான். அப்படின்னா அவன் வந்து அசாசல் குரூப்போட க்ளோனா. அவளை தான் நம்ம கிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நிறைய லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணா டீமன்ஸ்க்கு வெசல் கிரியேட் பண்றதுக்கு. அதே மாதிரி எங்க அப்பாவும் இதுல ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்தாரு. இவங்க வந்து இப்போ பயங்கரமா கோவம் வந்துருது. பண்ணி தான் எளிமையாடா அப்படின்னு கேட்கறான். இதெல்லாம் எதுக்குடா பண்ண அப்படின்னு கேட்கறான். இது எல்லாமே லூசிஃபருக்கு தான் பண்ணேன். இங்க இருக்கிற சப்ஜெக்ட் ரிசர்ச் எல்லாமே லூசிஃபர் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுறதுக்கு தான். அவங்க வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மெஃபிஸ்டோ சொல்றான், என் கூடயே ஷோல்டர் டிஸ்டன்ஸ்ல பின்னாடி வா, கையை வந்து பின்னாடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். எந்த ஒரு வார்த்தையே பேசாம என் பின்னாடி வா அப்படின்னு சொல்றான். பெரிய டோர் திறக்குது. உள்ள பார்த்தோம் அப்படின்னா லூசிஃபர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மெஃபிஸ்டோ வந்து சொல்றான், நான் லேட்டா வந்ததுக்கு ரொம்ப அப்பாலஜைஸ் பண்றேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? இன்னைக்கு வந்து அவன் ரொம்பவே போரான கண்டிஷன்ல இருக்கான். அதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நல்ல டைமா இருக்கும். அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா பக்கத்துல இன்னொரு ஆள் நிற்கிறான். செமியாசா, நீங்க எங்க இருக்கீங்களா? கிஹோரியில இருந்து எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். ஆமா, நான் வந்து இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான சேஜை தனியாக விட முடியாதுல்ல அப்படின்ட்டு கூட இருக்கிறவன் வந்து சொல்றான். அந்த நேரத்தில் சயின்டிஸ்ட்லாம் வந்து இங்கே பாருங்க, எலிக்சர் 51 வந்து இந்த கையில் இருக்கு அப்படின்ட்டு காட்டுறான். 59 டீமனோட பிளட்ல இருந்து இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பேங்கர் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. இதை வந்து நாங்கள் ஒரு செத்து போன எலி வேலையோ ஹியூமனோட ஃப்ரெஷ் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து கிடைச்ச பிளட் சாம்பிள் எடுத்துட்டு இந்த என்டையர் லூசிஃபர் குரூப்புக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். 11 சப்ஜெக்ட்டுக்கு வந்து செல் ரீஜெனரேஷன் வந்து பக்காவாக நடந்துருச்சு. 11 பேர்ட்டு இருந்து நாங்கள் செல்லெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நாங்கள் ரிசல்ட் எடுத்துட்டோம். இந்த ட்ராக் வந்து லூசிஃபரோட சஃபரிங்
வந்து என் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த எலிக்சரை வந்து லூசிஃபர் பாடியில் வந்து செலுத்துறாங்க. ஹீரோ வந்து நினைக்கிறான் இந்த மாதிரி கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணது வந்து இந்த ஒரு ட்ரக் கிரியேட் பண்ணுறதுக்கு தானடா அப்படின்னு. இது எல்லாமே இவனோட பாடிக்காக தானே, ஆனால் இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, வேற எதுவும் பாடியில் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பெருசாக அந்த சேஞ்சஸ் சொல்லு அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து சொல்லிடுறான். மெஃபிஸ்டோ வந்து இந்த இடத்த விட்டு நகராத அப்படின்ட்டு முன்னாடி போகிறான். அவன் வந்து லூசிஃபர் கிட்ட பேசுகிறான். பிரதர் நான் பேசுறது கேட்குதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. லூசிஃபர் வந்து அந்த நேரத்தில் வாயிலிருந்து பிளட்டை கக்கிடுறான். சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு, இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபெயிலியர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மெஃபிஸ்டோ சொல்கிறான். இந்த பாடியை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, உங்கள் சஃபரிங்ஸ்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அசியா லீவ் பண்ணிட்டு குவாய்ட்டா கெஹனாக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து புது பாடி வந்து கிடச்சிரும். அந்த நேரத்தில் லூசிஃபர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். உண்மையிலேயே ரொம்ப கொடூரமானவன்டா, ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு பயங்கரமான ரிவார்ட் கிடைக்க போகுது பாரு, அதை வந்து நான் நம்புறேன் அப்படின்ட்டு அவன் கண்ணை வந்து திறந்து பார்க்குறான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு இது போதும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த எலிக்சர்னால நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு நினச்சேன். அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. மெஃபிஸ்டோவும் மற்ற எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த லூசிஃபரோட கண்ணை பார்க்குறான். லூசிஃபர் அவனை பார்க்குறான். வெளியில் வந்த உடனே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தரையில் உட்காந்து ஃபெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து லூசிஃபர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், நான் இந்த இடத்துல அவனை பார்க்க போது ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு சொல்ல வரான். நீ வந்து அதை ஃபீல் பண்ணியா, இவனோட கோவத்தை நான் ரிலீஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு. எனக்கு புரியுது, எல்லாமே இப்போ புரியுது, இதுதான் காரணமா அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த நேரத்தில் இன்னொரு சயின்டிஸ்ட் குரூப் வந்து வந்துடுறாங்க. ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவங்க உனக்கு இன்னைக்கு ஆனுவல் டே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹீரோ வந்து நினைக்கிறான் ஏன்னா அவன் திடீர்னு பெருசாயிட்டா அப்படின்னு. நீ வந்து ஒரு நல்ல எக்ஸ்பயராக இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், சீக்கிரமா நீ வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்புறேன். மெஃபிஸ்டோ வந்து சொல்கிறான் 4 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் வேணும் செக்ஷன் 13 ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்திருக்கான். லூசிஃபர் வந்து கிவ் பண்ணவே மாட்டான் ஒரு பெர்ஃபெக்டான பாடி கிடைக்கிற வரைக்கும். முதல்ல வந்து நாங்கள் நிறைய க்ளோன்ஸ் கிரியேட் பண்ணோம் லூசிஃபரோட பாடி வெசலாக இருக்கிறதுக்கு, ஆனால் அது எதுவுமே சரியாக போகல. அதுக்கப்புறமா எம்னிஸ்கோ தான் சஜஸ்ட் பண்ணா அந்த மாதிரி ஒரு எலிக்சர் கிரியேட் பண்ணலாம் இமார்டாலிட்டிக்கு அப்படின்னு. அந்த எலிக்சர் கிடைச்சதுக்கு அப்புறமா யாரை வேணா வெசலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அந்த எலிக்சர் வந்து க்ளோன்ஸுக்கு ஒரு நைட் மேரா முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருமே பயங்கரமாக சித்திரவதை பண்ணப்பட்டாங்க. ஹீரோ வந்து பெட்டில் படுத்துருக்கிறான். கோரோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, இப்பரா இருக்கு அப்படின்னு கேட்குறான். கோரோவால் எதுவுமே பேச முடியல, அவன் வந்து ஏதோ பேச ட்ரை பண்ணுறான், உளறிக்கிட்டே இருக்கிறான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சர்வே ஆனவங்க எல்லாருமே மென்டலி எஃபெக்ட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ ஃபுஜிமோட்டோ வந்து பிறந்தான் அப்படின்ட்டு ஒரு லாபம் வந்து காட்டுறான். ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த இடத்த விட்டு நான் உயிரோட போக வேண்டாம் அப்படின்னு. ஹீரோ வந்து இப்போ பயங்கரமாக கோமாயிட்டான். இதை விட்டா வேறு வழியே கிடையாதா அப்படின்னு. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இதுதான் ஒரே வழியாக இருந்தால் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து கடுப்பாயிட்டான். என்னால் புரிஞ்சுக்க முடியல நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு. ஏன் ஆஃப்டர் ஆல் நான் வந்து ஒரு டீமன் தானே. ஹீரோ வந்து ரொம்ப கோமாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். என்னடா அதுக்குள்ள ஓடி போகிறேன், ஆமாம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்ட்டு ஹீரோ வெளியில் போயிடுறான். தனியாக காட்டுக்குள்ளே வந்து தேவை நினைக்கிறான். இதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்குது. திடீர்னு அவன் வந்து ரிலைஸ் பண்ணுறான் நான் எங்கடா இருக்கேன் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம்ப் ட்ரைனிங் நடக்குது. அங்கே அந்த டெல் மாஸ்டர் வந்து சொல்கிறான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு என்கிட்ட வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஈவில் கோஸ்டோட ஃபியூஸ் ஆனவங்க, எல்லாருமே ஒரு விக்டிம் தான், ஆனால் இவங்க எல்லாருமே ஹைலி டேஞ்சரான டீமனு. எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்களும் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஹீரோட அம்மா இருக்கிறத வந்து அவன் நோட்டீஸ் பண்ண போன தடவை பார்த்ததை விட அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்களே. இப்போ அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எக்ஸாசிஸ்டும் எக்ஸ்பயரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேஜஸ்ல அவங்களை பின்னாடி பேக்கப் பண்ணணும் அப்படின்னு. நம்ம வந்து என்டெல்லாம் சரௌண்ட் பண்ணிட்டு அவங்களை டார்ச்சர் வச்சு வீக்கன் பண்ணிடலாம். அந்த நேரத்தில் ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில் அப்படின்னு. இந்த தடவை நான் எதுவும் முட்டாள்தனமாக மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரி நான் அட்டாக் பண்ணும்போது என் வழியில் வராது அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் டார்ச் வந்து ஒருத்தன் லைட் பண்ணுறான். யூரி வந்து ரொம்ப காம்படிட்டனால நான் உன்னை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுறேன் ஜெனி அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னேன் நீ வந்து எப்பயுமே யூரிக்கு தான் ரொம்ப ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட நைஸாக இருக்கேன் ஜெனி அப்படின்ட்டு அவ சொல்கிறான். எங்கே பாருங்க எக்ஸாசிஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு க்ரௌடில் ஒருத்தி கத்துறான். யார் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ வந்து வந்திருக்கான். ஹீரோட அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ இங்கே போடுறா அப்படின்னு அவகிட்ட போய் ஓடி போகிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கா, நான் வந்து யூரி 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே. அவன் வந்து சொல்லிடுறான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீ மறந்துட்டியாடா, ஞாபகம் இல்லையா, ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க யார் போய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா ஒன்றுமே புரியலையே. இவன் தான் ஹீரோவா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கானே, பேஜஸ் உங்களோட பொசிஷன் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரூட்ஸ் எல்லாம் வீக்கன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஹெட்ல இருக்கிற ஹார்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், அதனால யாருமே கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மரத்துக்கு எல்லாம் உயிர் வந்துருச்சு. இதுதான் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் எக்ஸாசிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே ரூட்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக கேர்ஃபுல்லாக தீ வைங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தீ வைக்கிற நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருது. அப்படியே ரூட்ஸு கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகாதீங்கடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஹோலி ஆயில் அப்படின்ற ஒரு பாம் மாதிரி இருக்குது, அதை வந்து ட்ரீ கிட்ட தூக்கி போட்டுறான். அவன் வந்து ட்ரீ கிட்ட வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பிரான்ச்சை வந்து வெட்டிடுறான். என்னடி ஆச்சுங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறா. ஒரு எக்ஸ்வேரை வந்து ட்ரீயை தனியாக அட்டாக் பண்ண போயிட்டாண்டி. யாராவது ஹீரோவா அவன் லூஸா பைத்திய மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லா பேசிக்கிறாங்க. நேரத்தில் ரூட்ஸ் எல்லாமே வேலை செய்யாமல் போயிடுச்சு, இப்போ அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த கமாண்டர் வந்து சொல்கிறான். அங்கே எல்லாருமே ஃப்ளேம் த்ரோவர் வச்சுட்டு ரெடியாக அதை டாஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து இன்னொரு ஒரு ஆயிலை வந்து எடுத்து அதை வாய்க்குள்ள போட்டுறான். அந்த ட்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வெடிச்சு செதறிடுச்சு. யாரா அவன் சூப்பராக சண்டை போடுறான் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்னுமா அவன் வந்து ஒரு எக்ஸ்பயராகவே இருக்கான். சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறான் யார் அவன் பேர் என்ன அப்படின்னு. இப்போ வந்து ஹீரோ இன்னும் அவன் ஹியூமனாக இருக்கான். அந்த நேரத்தில் குட்டி குட்டி மனுஷங்களாம் ட்ரீ விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீன் மேன் எல்லாரும் தீனாலும் ஓடுறாங்க. அவன் வந்து ஹார்ம்லெஸ் தான், அவன் நம்ம போக விட்டுலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோட அம்மா வந்து நினைக்கிறாங்க ஹீரோ வந்து உண்மையிலேயே சூப்பராக சண்டை போடுறான் அப்படின்னு. அவன் வந்து கேட்குறா ஹீரோ உனக்கு எதுவும் அடிப்படலையே, நீ வந்து ரொம்ப டேஞ்சராக சண்டை போட்டடா, நீ வந்து ஸ்ட்ராங் ஆனாலும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ வந்து எல்லாத்தையும் பயமுறுத்துறடா, என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் கண்ணை வந்து ரீலோட் பண்ணி பாயிண்ட் பண்ணுறான் அவன் மேலே. டக்குன்னு விலகிட்டு பக்கத்தில் இருந்த கிரீன் மேன் குட்டியாளுகள்லாம் சுட ஆரம்பிச்சிட்டான். என்ன அவங்கெல்லாம் கொள்டு அப்படின்ட்டு அவ கேட்குறான்.
ஏன்னா அவங்கலாம் ஒரு டீமன் அதனால தான். ஆனால் இவனுங்கெல்லாம் தப்பிச்சு தானே ஓடிட்டு இருந்தானுங்க. ஏன் ஓடுனானே ஒரு எக்ஸாசிஸ்டோட ஜாப் வந்து டீமன் தான் கொள்றது தான். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறான். எக்ஸாசிஸ்ட் வந்து பீப்புளை வந்து டீமன் கிட்ட இருந்து சேவ் பண்ணுறது தான் வேலை. அதே ஆர்குமெண்ட்டை வந்து நான் வேற எங்கேயாவது கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். நம்ம வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற டீமன்லாம் கொல்ல வேணாம் ஓகேவா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. நம்மள பாதி பேர் வந்து டீமனோட பவர் தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அவங்கள ஃபைட் பண்ணுறதுக்கு. நீ உண்மையில தான் சொல்றியா இல்லை ஜோக் பண்ணுறியா? இப்படி இருந்தேன் அப்படின்னா நீ வந்து சீக்கிரமே செத்துருவேன். உன்ன மாதிரி ஆளுகளை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கேம்பில் எல்லாரும் கூப்பிட்டுறாங்க, வாங்க நம்ம ரீக்ரூப் பண்ணலாம் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு. ஹீரோ வந்து நினைக்கிறான், அப்பா நீ வந்து ஒரு பேட் டெம்பரான ஆள் கூட கிடையாது, நீ வந்து ரொம்ப மோசமான இருக்கியாடா அப்படின்னு. திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்குறேன், என்னடா அது அப்படின்னு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் ஃப்ளேம் இருக்குது. ஹீரோ வந்து சொல்கிறான், சாத்தா நீங்கள் வந்துருச்சா அப்படின்னு. இதோட எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.